எனவே உடல் பருமன் என்பது ஒரு வேதனை. இந்த விளம்பரங்கள் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா? யூகேவில் லட்சக்கணக்கான விளம்பரங்களை பார்க்கிறேன். இப்ப மௌஞ்சாரோ மற்றும் வெகோவி வந்திருப்பதா இன்னும் அதிகமான விளம்பரங்கள் உள்ளன. ஆம், இது மக்களுக்கு உதவுகிறது. ஆனால் இது மேலோட்டமான தீர்வு மட்டுமே. இந்த பூமியில் உள்ள 8 பில்லியன் மக்களில் 1 பில்லியன் பேருக்கு உடல் பருமன் உள்ளது. மொஞ்சாரோ மற்றும் வாகோவி அவர்களின் பிரச்சனையை தீர்த்து விடாது. அவ மேலோட்டமாக மட்டுமே செயல்படுகின்றன. இது மலிவான விலையில கிடைத்தாலும் கூட இது பிரச்சனையை தீர்க்கும் என்று நான் நினைக்கவில்லை. என்ன நடக்கும்னு தெரியுமா? மக்கள் ஒரு புதிய மருந்திலிருந்து மற்றொன்றுக்கு மாறுவார்கள். அடிப்படை பிரச்சனை தீர்க்கப்படாததால் அவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அடிப்படை பிரச்சனைகள் கவனிக்கப்படுதுன்னா அனைவரும் மிஷினில் உள்ள எண்ணெய் மட்டுமே பார்க்குறாங்க. நான் மக்களை பார்த்திருக்கிறேன். ஆம், இந்தியாவில் இது இப்போதுதான் வந்திருக்கிறது. இது ஒரு மாயாஜால மருந்து என்று அனைவரும் நினைக்கிறார்கள். ஆம், இது நல்லதுதான். ஆனா இது ஒரு அதிசய மருந்து அல்ல. இது எல்லாவற்றையும் புரட்சிகரமா மாற்றி விடாங்க. நீங்கள் இன்னும் உங்க வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டாம். நீங்க இன்னும் ஆரோக்கியமா சாப்பிட வேணும். நீங்க உடற்பயிற்சி செய்யலாம். மேலும் இந்த மருந்து நிறுத்திய பிறகு பலர் மீண்டும் எடை அதிகரிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சரியான ஆதரவு அளிக்கப்பட வேண்டும். 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இதை பயன்படுத்தி வரும் யூகேவில் இதை பார்க்கிறேன். அதிகபட்ச அளவில் இருக்கும்போது மெதுவாக பசி அடங்குவது குறைந்து விடுகிறது. அதனால் அவர்கள் எனக்கு அவ்வளவாக பசி அடங்கவில்லை, வயிறு நிறைந்த உணர்வு இல்லை என்று கூறி அடுத்தடுத்த மருந்துகளுக்கு மாறுகிறார்கள். வெளிப்படையா சொன்னா சற்று அதிக செயல்திறன் கொண்ட முஞ்சாறு உள்ளது. ஆனா இன்னும் பல மருந்துகள் தயாரிப்பில் உள்ளன. எனவே நான் சொல்ல வருவது என்னவென்றா, நாம் ஒரு சமூகமாக செயல்பட வேண்டும். உடல் பருமன் உள்ளவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சமூகம் புரிஞ்சு கொள்ள வேணும். இது அவர்கள் செய்ததல்ல. இது ஒன்றும் புரியாத விஷயம் அல்ல. உடல் பருமன் உள்ள ஒவ்வொருவருக்கும் குறைவாக சாப்பிடுவதும் உடற்பயிற்சி செய்வதும் அவசியம் என்பது தெரியும் என்று நான் உறுதியாக சொல்வேன். அனைவருக்கும் தெரியும். காய்கறிகள் பழங்கள் சாப்பிட வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், 10,000 அடிகள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு டயட்டீஷியன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அனைவருக்கும் தெரியும். பிரச்சனை என்னவென்றால் நேர மேலாண்மை இல்லாமை, சுற்றுச்சூழல், குடும்பம், வேலை அழுத்தம் அல்லது ஹார்மோன் பிரச்சனை காரணமாக அவர்களால் அதை செய்ய முடிவதில்லை. ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதனாலதான் இந்த ஊசி மருந்துகள் மோஞ்சாரோ மற்றும் வெகோவி மக்களுக்கு உதவும். ஆனா இது அனைவருக்கும் உதவ போவதில்லை என்று நான் கூறுகிறேன்.